அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராஜ்கலா. நான் ஒமானில் வசிக்கிறேன். எனது வயது 40. நான் எப்படி இந்த சித்தமுதிரை அடிப்படை வகுப்பில் ஜாயின் பண்ணேன்னா, நான் நிறைய யூடியூப் வீடியோஸ் மேமோடையது பார்ப்பேன். எனக்கு ஹெல்த் வைஸ் நிறைய இஷ்யூஸ் இருந்தது. ஸோ அதனால் நான் மேமோடைய வீடியோஸை பார்த்து எனக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே சில ப்ராப்ளம்ஸை நான் சால்வ் பண்ணேன். ஓகே, அப்போ நம்ம ஜாயின் பண்ணால் இதை விட நிறைய பெனிஃபிட் கிடைக்குன்றதை நான் உணர்ந்து தான் அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணேன். அது மாதிரி ஜாயின் பண்ணியும் நிறைய பெனிஃபிட்டும் எனக்கு கிடச்சிருக்கு. அப்படி நான் பயன்பெற்ற முத்திரைகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, மண்முத்ரா. ஏன்னா எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தது. ஸோ மண்முத்ரா நான் 4 days தான் செஞ்சேன். பர்ஃபெக்டாக எனக்கு வராது. இருந்தாலுமே நான் அதை ட்ரை பண்ணி செஞ்சுட்டு இருந்தேன். வித்தின் 4 daysல பார்த்தீங்கன்னா எனக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சு. ஒரு 4 or 5 months அந்த ப்ராப்ளம் இருந்தது. ஸோ டாக்டர்லாம் ஸ்கேன்லாம் பண்ணி பார்க்கணும், 40 years ஆகிடுச்சு, என்ன ப்ராப்ளம் செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இல்லை, நம்ம கண்டிப்பாக அந்த முதிரை கிளாஸை செஞ்சு நம்மளுடைய ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணிக்கணும்னு நினச்சி செஞ்சது தான். சரின்ட்டு அதை பண்ணும்போது எனக்கு நல்ல ரிலீஃப் பீரியட்ஸ் நார்மலாக ஆச்சு. ஸோ 4 months 5 months கழிச்சு வந்ததுனால எனக்கு ஸ்டொமக் பெயினோ எதுவுமே கிடையாது. நார்மல் ஃப்ளோ இருந்தது. இன்ன வரைக்குமே எனக்கு பீரியட்ஸ் நார்மலாக தான் இருந்துகிட்ருக்கு, கிளாஸ் ஜாயின் பண்ணதுலேருந்தே. ஸோ அதுலேருந்து நான் ரிலீவ் ஆனேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிபி. எனக்கு ஏதோ ப்ராப்ளம்ன்ட்டு நான் தூங்க மாட்டேன். டிப்ரெஷன், ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, நைட்டில் தூக்கம் வராது, பிள்ளைங்கிட்ட எரிஞ்சு விழுவேன், சொந்து போய் படுத்துப்பேன், ஏதோ நமக்கு ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டுலாம். அப்போ நான் அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிவிட்டு பிபி முத்ரா பண்ணி பிபியை கம்மி பண்ணேன். மெடிசன் எடுக்கிறதில்ல, ஆனாலும் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். பிபியை ரெடியூஸ் பண்ணி அதுலேருந்து நான் வெளியில் வந்தேன். முக்கியமான ஒன்று என் உடம்புல நீர்த்தன்மை கம்மியாக இருக்கிறதுனால கோப உணர்வு எனக்கு அதிகமாக வரும். எரிஞ்சு விழுவேன் எல்லார்ட்டையும். சிடுன்னு ரொம்ப பேச மாட்டேன், ஒரு மாதிரி இருப்பேன். ஆனால் நீர் முத்ரா பண்ணும்போது நான் அதிலேருந்து ரிலீவ் எனக்கு கிடச்சிது. அப்போ பிள்ளைங்கக்கிட்டலாம் எனக்கு என்னையும் மீறி ஏன் நம்ம இப்படி பேசியிருக்கோம், நம்ம பிள்ளைங்க தானே அப்படின்ட்டு ஒரு மாதிரி நார்மலாக சாஃப்டாக பேச ஆரம்பித்தேன். இப்போ எனக்கு கோவமே ரேராக தான் வரும். ஆனால் கோவம் வருதுன்னு தெரிஞ்சாலே நான் நீர் முத்ரா பண்ணிப்பேன். ஸோ அந்த ப்ராப்ளம் ஒன்று எனக்கு கிளியர் ஆச்சு. இன்னொன்று, எனக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் இருந்தது. ஸோ வாயு முத்ரா பண்ணி அந்த ப்ராப்ளத்தையும் நான் சால்வ் பண்ணிக்கிட்டேன். கோல்டு, ஃபீவர் அந்த டைமில் லிங்க முத்ரா பண்ணுவேன். த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா த்ரோட் முத்ரா பண்ணி சரி பண்ணியிருக்கேன். பிராணவியான முத்ரா பண்ணியிருக்கேன். இதெல்லாமே எனக்கு ரொம்ப பயனுள்ள முத்திரைகள். எல்லா முத்திரைகளும் பயனுள்ளது. நான் அதில் எனக்கு கிடைச்ச அனுபவத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்குது. நான் மட்டும் அனுபவம் அடைஞ்சது இல்லாமல் என் பிள்ளைங்களுமே நான் கிளாஸ் ஜாயின் பண்ணதுலேருந்து ஹாஸ்பிட்டல் பக்கமே நாங்கள் போனதில்லை. சொல்லப்போனால் நாங்கள் வீக்லி ஒரு 3 times அந்த மாதிரியாவது ஹாஸ்பிட்டல் போயிடுவோம் குழந்தைங்கள கூப்பிட்டுட்டு. ஏதாவது ஃபீவர், கோல்டுன்னு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் முத்ரா கிளாஸ் சேர்ந்ததுலேருந்து பிள்ளைங்களுக்கே ஃபீவர், கோல்டு, த்ரோட் இன்ஃபெக்ஷன் எதுனாலும் நான் வீட்டில் வச்சு நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஹாப்பியாகவும் இருக்கும். ஸோ இந்த சித்தமுத்திரை கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த டாக்டர் சாலை ஜெயக்கல்பனா அம்மாவுக்கும் மருத்துவமனை ஐயாவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.